ஆண்டவர் நல்லவர், பெரியவர், என்றும் மாறாதவர். இன்றைக்கும் அவருடைய வார்த்தை நம்மளை நடத்தி செல்லுகிற வார்த்தை, எந்த நாளும் நம்மளை கைவிடாத வார்த்தை, இன்றைக்கும் வழுவாமல் நம்மளை நடத்தி செல்லும். யோவான் 17:26 இப்படி சொல்லப்பட்டிருக்கு, நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். தேவனுடைய அன்பு எல்லா சக்திகளை காட்டிலும் மேலானதாக இருக்கிறது. அந்த அன்பு அளவில்லாத அன்பு, பெரிய ஆழமான ஆழியிலும் ஆழமானது தேவனுடைய அன்பா இருக்கிறது. ஆகவே கடவுள் உங்க மேல வச்சிருக்கிற அன்பினால தான் எல்லாமே உங்க வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய அன்பு உங்களுக்காக என்னென்ன செய்யும்னா, பெரிய பெரிய மலைகளை எல்லாவற்றையும் அசைக்கும், ஆக்ரோஷமான அலைகளை எல்லாம் அமைதிப்படுத்தும், உடைந்த எலும்புகளை சுகமாக்கும், காயமடைந்த இருதயத்தை குணமாக்கும். இது எல்லாவற்றையும் செய்கிறது தேவனுடைய அன்பு தான். நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றுவதே எதுனா தேவனுடைய அன்பு தான். God loves you simply because he loves you. God loves you the same way he loves Jesus. He loves you so much that he gave Jesus to die on the cross. தேவன் உங்களை எந்த காரணத்திற்காக நேசிக்கிறார் அப்படின்னா, காரணமே கிடையாது, அதனால தான் உங்களை நேசிக்கிறார். காரணமற்ற அர்த்தமற்ற அன்பு தான் கடவுளுடைய அன்பு. இயேசுவை எப்படி நேசிக்கிறாரோ அப்படிதான் உங்களையும் நேசிக்கிறார். உங்களை அதிகமாக நேசிக்கிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் சாகும்படிக்கு கொடுத்தார். ஆகவே இன்றைக்கு நீங்கள் நினைவு கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், தேவனுடைய அன்பு உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வார்த்தை செய்வதை காட்டிலும் தேவனுடைய அன்பு உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். இயேசு கிறிஸ்து நமக்காக எதற்கு பிறந்தார் அப்படின்னா, தேவனுடைய அன்பை விவரிக்கும்படிக்கு, நமக்கு விளங்க செய்யும்படிக்கு அவர் பிறந்தார். இயேசு கிறிஸ்து எதற்காக மரித்தார் அப்படின்னா, தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு நமக்கு புரியும்படிக்கு அவர் மரித்தார், நம்முடைய ஜீவனை கொடுத்தார், உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் உங்களுக்கும் எனக்கும் ஜீவன் உள்ளவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அந்த அளவில்லாத அன்பை நினைக்கும்படிக்கு ஒரு நல்ல நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய காரியங்கள், சவால்கள், பிரச்சனைகள் உங்களுக்கு முன்பதாக இருந்தாலும் எல்லாவற்றையும் செய்து முடிக்க போறது எதுன்னா தேவனுடைய அன்பு தான். ஆகவே தேவனுடைய அன்பு உங்கள் இருதயங்களில் அதிகமாக ஊற்றப்பட்டிருக்கிறது அப்படின்றத நீங்க இன்னைக்கு நம்புங்க. உங்களுக்கு முன்பதாக இருக்கிற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய அன்பு உங்களுக்கான தீர்வை கொண்டு வரும். நம்ம யாரை நேசிக்கிறோமோ அவங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வோம். அதே மாதிரி தான் தேவன் உங்களை அதிகமாக நேசிக்கிறார், அதனால உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்வார். தேவன் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிற ஒரு நல்ல நாள் இந்த நாளாக இருக்குது. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.